ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். எப்பவுமே புதிய விஷயங்களை தேடி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ஆர்வத்தை நான் நிஜமாவே பாராட்டுறேன். இப்ப இந்த உலகத்தை பத்தி ரெண்டு விதமான பார்வைகள் இருக்கு. ஒரு பக்கம் புகழ்பெற்ற உயிரியலாளர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சம் எந்த நோக்கமும் வடிவமும் இல்லாத ஒரு பரிதாபமற்ற வெறுமை அப்படின்னு சொல்றாரு. ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 3000 வருஷம் பழமையான சங்கீதம் 19 வானங்கள் ஒரு படைப்பாளியின் மகிமையை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கு. கரெக்ட். இப்போ கேள்வி என்னன்னா, இதுல எந்த பார்வை இன்றைய நவீன அறிவியலோட ஒத்துப்போகுது? இந்த பிரபஞ்சம் வெறும் தற்செயலா உருவானதா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு நுண்ணறிவுள்ள படைப்பாளி இருக்காரா? இதத்தான் நாம இன்னைக்கு அலசப் போறோம். நிச்சயமா. இன்னைக்கு நாம விவாதிக்க போற ஆதார தகவல் புகழ்பெற்ற ஹூவர் இன்ஸ்டிடியூஷன் வெளியிட்ட ஒரு யூடியூப் உரையாடலோட எடுத்து வடிவம். இதுல வரலாற்று ஆய்வாளர் ஸ்டீவன் மேயர், கணிதவியலாளர் ஜான் லெனாக்ஸ், அப்புறம் வேதியியல் விஞ்ஞானி ஜேம்ஸ் டூர், இவங்க 3 பேரும் கலந்துகிட்டு பேசுறாங்க. இவங்க 3 பேருமே அவங்கவங்க துறையில பல வருஷங்களா ஆய்வு செஞ்சுட்டு வர மிக முக்கியமான ஆளுமைகள் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இந்த பிரபஞ்சம் வெறும் இயற்பியல் விதிகளால மட்டும் உருவானதா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் காஸ்மிக் டிசைனர் இருக்காரா அப்படிங்கிற கேள்விய தத்துவத்தின் அடிப்படையில இல்லாம முற்றிலும் அறிவியல் தரவுகளின் அடிப்படையில இவங்க எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அலசலோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு முக்கியமான விஷயத்த இங்க நான் பதிவு செஞ்சாகணும். அறிவியலும் தத்துவமும் கலந்த இந்த விவாதத்துல தொகுப்பாளர்களாகிய நாம எந்த பக்கமும் சாய போறதில்ல. அதாவது நாம எந்த கருத்தையும் ஆதரிக்கவும் எதிர்க்கவும் இல்ல. ஹூமர் இன்ஸ்டிடியூஷன் விவாதத்துல அந்த விஞ்ஞானிகள் முன்வைக்கிற வாதங்களை அப்படியே உங்களுக்கு நடுநிலையா பகிர போறோம். சரியா சொன்னீங்க. இது உங்க சிந்தனையை தூண்டுவதற்கான ஒரு பயணம் மட்டும்தான். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பிரபஞ்சத்தோட வடிவமைப்பை பத்தி பேசணும்னா முதல்ல அது எப்போ தொடங்குச்சு அப்படிங்கிற இடத்துக்கே நம்ம போகணும். அந்த 1927 டாக்ஸி பயணம் எனக்கு ஞாபகம் வருது. ஓ, அந்த பெல்ஜியம் மாநாட்டுக்கு போன பயணம் தானே? ஆமா, அதேதான். 1927ல பெல்ஜியத்துல நடந்த ஒரு அறிவியல் மாநாட்டுக்கு போற வழியில ஜார்ஜஸ் லெமைத்ரே அப்படிங்கிற ஒரு பாதிரியாரும் வானியலாளருமான ஒருவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட ஒரு டாக்ஸில பயணம் செஞ்சாரு. அது அறிவியல் வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனைன்னு சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் ஐன்ஸ்டீன் உட்பட பல விஞ்ஞானிகள் பிரபஞ்சம் நிலையானது, அதாவது ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு ஆழமா நம்பிட்டு இருந்தாங்க. அதாவது பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடக்கமோ முடிவோ கிடையாது, அது ஆதியிலிருந்தே இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நம்பினாங்க, ரைட்? ஆமா, கரெக்ட். ஆனா அந்த டாக்ஸி பயணத்துல லெமேத்ரே என்ன பண்ணாருன்னா, ஐன்ஸ்டீனோட சொந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி சமன்பாடுகளை வச்சே இந்த பிரபஞ்சம் நிலையானது இல்ல, அது விரிவடைஞ்சுக்கிட்டு போகுது அப்படின்னு வாதிட்டாரு. ஆனா ஐன்ஸ்டீன் அதை உடனே ஏத்துக்கலையே. அதுதான் இங்க ஆச்சரியம். பிரபஞ்சம் விரிவடையுது அப்படிங்கறத மறுத்து அவர் தன்னோட சொந்த சமன்பாடுகளே மாற்றி அமைச்சு பிரபஞ்சம் நிலையானதுன்னு நிரூபிக்க முயற்சி பண்ணாரு. அதுதான் மனித இயல்பு. ஐன்ஸ்டீன் மாதிரியான ஒரு மாபெரும் அறிஞரே தன்னோட அறிவியல் உள்ளுணர்வை விட பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தன்னோட தத்துவார்த்த நம்பிக்கையை தான் பிடிவாதமா பிடிச்சிட்டு இருந்தாரு. அதனாலதான் அந்த காஸ்மோலாஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கற்பனை மதிப்பை தன்னோட சமன்பாட்டுல சேர்த்தாரு இல்லையா? எக்ஸாக்ட்லி. பிரபஞ்சம் விரிவடைறத தடுத்து நிறுத்த அவர் பண்ண முயற்சி அது. ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் எட்வின் ஹபிள் அப்படிங்கிற வானியலாளர் தொலைநோக்கி மூலமா ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பை நிகழ்த்தினாரு. அவரு விண்மீன் திரள்களை ஆராய்ஞ்சப்போ ரெட் ஷிஃப்ட் அப்படிங்கிற சிவப்பு நிற விளக்கத்தை கண்டுபிடிச்சாரு. இந்த ரெட் ஷிஃப்ட் பத்தி ஆதாரத்துல ஒரு அருமையான உதாரணம் கொடுத்திருந்தாங்க. இத நாம ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களை விட்டு வேகமா விலகி செல்ற ஒரு ட்ரெயினை கற்பனை செஞ்சு பாருங்க. ட்ரெயின் உங்களை நெருங்கி வரும்போது அதோட ஹாரன் சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவே உங்களை கடந்து விலகி போக போக அந்த சத்தத்தோட பிட்ச் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆமா, இத டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு இயற்பியல்ல சொல்லுவோம். கரெக்ட். இதே போலதான் ஒளியும் செயல்படுது அப்படின்னு ஹபிள் கண்டுபிடிச்சாரு. அதாவது விண்மீன் கூட்டங்கள் நம்ம விட்டு விலகி செல்லும் போது அதிலிருந்து வர ஒளியின் அலைநீளம் நீண்டுகிட்டே போகும். அலைநீளம் அதிகமாகும் போது அது நிறமாலையில சிவப்பு நிறத்தை நோக்கி நகரும். இத வச்சுதான் பிரபஞ்சம் விரிவடையது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப சுலபமா விளக்கிட்டீங்க. இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு உறுதி ஆனதும் ஐன்ஸ்டீன் தன்னோட சமன்பாட்டுல பண்ண அந்த மாற்றத்தை என் வாழ்நாளின் மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. வாவ், அது ஒரு பெரிய விஷயம். சரி, இப்போ பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுதுன்னா காலத்தை நாம அப்படி பின்னோக்கி சுழற்றி பார்த்தா என்ன ஆகும்? எல்லாமே முன்னாடி ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கணும் இல்லையா? கண்டிப்பா.
இத பத்தி தான் 1966 ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்புறம் ராஜர் பென்ரோஸ் வந்து சிங்குலாரிட்டி, அதாவது ஒருமை புள்ளி தேற்றம் மூலமா கணித ரீதியா நிரூபிச்சாங்க. இந்த சிங்குலாரிட்டி நிலையில அப்படி என்னதான் நடக்குது? நீங்க காலத்தை பின்னோக்கி கொண்டு போக போக பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பருப்பொருட்களும் ஆற்றலும் ஸ்பேஸ் உட்பட எல்லாமே சுருங்கி கடைசியில ஒரு முடிவிலா அடர்த்தி கொண்ட ஒற்றை புள்ளியா மாறிடும். முடிவிலா அடர்த்தினா இன்ஃபினிட் டென்சிட்டியா? ஆமா, அந்த புள்ளியில வெளி காலம் அப்படிங்கிற பரிமாணங்களே சுருங்கி பூஜ்யமாயிடும். அதாவது அந்த இடத்துல நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற இயற்பியல் விதிகள், ஈர்ப்பு விசை எல்லாமே உடைஞ்சிடும். ஓ, அப்போ ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற கட்டமைப்புக்கு ஒரு திட்டவட்டமான தொடக்க புள்ளி இருக்குன்னு சொல்றீங்க. இது கேட்பதற்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா இது ஏன் பொருள் முதல்வாதத்துக்கு, அதாவது மெட்டீரியலிசம்க்கு ஒரு சவாலா பார்க்கப்படுது? ஏன்னா பல நூற்றாண்டுகளா நாத்திக பார்வை என்ன சொல்லுச்சுன்னா, பருப்பொருள் ஆதியிலிருந்தே இருக்கு, அதுக்கு தொடக்கமும் இல்ல முடிவும் இல்லை அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா இப்ப அறிவியலோ பருப்பொருள் காலம் வெளி எல்லாமே ஒரு கட்டத்துல தான் தொடங்கி இருக்குன்னு திட்டவட்டமா சொல்லுது. ரைட். அப்போ அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்குன்னா அந்த தொடக்கத்துக்கு காரணமான ஒண்ணு கண்டிப்பா பிரபஞ்சத்துக்கு வெளியே இருந்திருக்கணும். சரியா புடிச்சிட்டீங்க. காலம் வெளி பருப்பொருள் உருவாகிறதுக்கே அதுதான் காரணம்னா, அந்த காரணம் வந்து காலத்துக்கும் வெளிக்கும் அப்பாற்பட்ட ஒன்றா, அதாவது இம்மெட்டீரியல் அண்ட் டைம்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு ஸ்டீஃபன் மேயர் வாதிடுறாரு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனா ஒரு வெடிப்பிலிருந்து உருவான பிரபஞ்சம் எப்படி இவ்ளோ நேர்த்தியா உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடமா பல பில்லியன் வருஷங்கள் நிலைச்சிருக்கு? இது ஒரு சீரற்ற வெடிப்புல சாத்தியமா? அதுதான் அறிவியல் உலகத்துல ஃபைன் டியூனிங் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய புதிர். இதை விளக்க சர் ஜான் போல்கிங்ஹார்ன் அப்படிங்கிற இயற்பியலாளர் ஒரு கற்பனை இயந்திரத்தை பத்தி பேசுறாரு. அந்த யூனிவர்ஸ் கிரியேட்டிங் மெஷின் தானே? ஆமா, ஒரு அறையில பிரபஞ்சத்தை உருவாக்குற ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுல ஈர்ப்பு விசை, ஒளியின் வேகம்னு பல கட்டுப்பாட்டு திருகுகள், அதாவது நாப்ஸ் அண்ட் டயல்ஸ் இருக்கு. அந்த அறைக்குள்ள ஒரு சின்ன குழந்தை தவிழ்ந்து வந்து ஏதோ ஒரு திருகை ஒரு மயிரிழை அளவு மாத்திட்டா கூட போதும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்பும் கொலாப்ஸ் ஆயிடும், உயிரினங்கள் வாழவே முடியாது. அதாவது நம்ம பிரபஞ்சம் வந்து ஒரு கோல்டிலாக்ஸ் பிரபஞ்சமா, ரொம்ப சூடும் இல்லாம ரொம்ப குளிரும் இல்லாம ரொம்ப துல்லியமா அளவீடு செய்யப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. சரி, இந்த துல்லியமான அளவீட்டுக்கு ஏதாவது ஒரு சயின்டிபிக் உதாரணம் சொல்ல முடியுமா? நம்ம கேட்பவங்களுக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரியணும். கண்டிப்பா சொல்லலாம். இப்போ காஸ்மோலாஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு மதிப்பு எடுத்துக்குவோம். இதுதான் பிரபஞ்சம் விரிவடைகிற வேகத்தை கட்டுப்படுத்துது. இந்த விசை எவ்ளோ துல்லியமா செட் பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா? எவ்வளவு? 10⁻90 ஒரு பங்கு, அதாவது 1 × 10⁻90. வாவ், 10⁻90. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை இந்த விசை இதைவிட ஒரு மிக மிகச் சிறிய அளவு அதிகமா இருந்திருந்தா பிரபஞ்சம் ரொம்ப வேகமா விரிவடைஞ்சு நட்சத்திரங்களோ கிரகங்களோ உருவாகவே முடியாது, எல்லாமே சிதறிப் போயிருக்கும். ஓ, அப்போ இந்த விசை கொஞ்சம் குறைவா இருந்திருந்தா பிரபஞ்சம் உருவான வேகத்திலேயே ஈர்ப்பு விசையால மீண்டும் சுருங்கி ஒரு பெரிய பிளாக் ஹோலா அழிஞ்சு போயிருக்கும். இந்த ரெண்டு பேரழிவுகளுக்கும் நடுவுல ஒரு கத்தியின் விளிம்புல நடக்கிற மாதிரி பிரபஞ்சம் மிக துல்லியமா பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கு. இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இயற்பியல்ல மட்டுமில்லாம வேதியியல்லையும் இதே மாதிரி துல்லியமான அமைப்புகள் இருக்குன்னு ஜேம்ஸ் டூர் குறிப்பிடுறாரு இல்லையா? ஆமா, வேதியியல் விஞ்ஞானி ஜேம்ஸ் டூர் வந்து தண்ணீரோட டைபோல் மொமெண்ட் பத்தி பேசுறாரு. ஒரு தண்ணீர் மூலக்கூறுல இருக்கிற ஆக்சிஜன் அப்புறம் ஹைட்ரஜன் அணுக்களுக்கு இடையிலான அந்த மின்சுமை பகிர்வு தான் டைபோல் மொமெண்ட். ஓகே. இதுதான் தண்ணீர் ஒரு சிறந்த கரைப்பானா செயல்பட காரணம். இந்த மதிப்பு ஒரு சிறிய சதவீதம் மாறினா கூட பூமியில வேதியியல் வினைகளே நடக்காது. புரதங்களோ டிஎன்ஏவோ தண்ணியில கரையாது. அப்போ உயிரினங்கள் உருவாகிறது சாத்தியமே இல்ல. நிச்சயமா இல்ல. இது சாதாரணமா யோசிச்சு பார்த்தா இது எல்லாமே ஏதோ ஒரு தற்செயலான விபத்தால நடந்திருக்க வாய்ப்பே இல்லையா? நிறைய பிரபஞ்சங்கள் உருவாகி அதுல நம்ம பிரபஞ்சம் மட்டும் இப்படி லக்கா அமைய வாய்ப்பு இருக்காதா? இதுக்காக சர் ராஜர் பென்ரோஸ் அப்படிங்கிற நோபல் பரிசு பெற்ற கணிதவியலாளர் ஒரு கணக்கீடு செஞ்சிருக்காரு. நம்ம பிரபஞ்சம் தற்செயலா இப்படி அமைவதற்கான சாத்தியக்கூறு என்ன தெரியுமா? 10⁻10⁻123 1. என்னது? 10⁻10⁻123? ஆமா, 1 × 10⁻10⁻123. இந்த எண்ணோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சிக்க ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா அணுக்கள்லையும் நீங்க ஒவ்வொரு பூஜ்யமா எழுதிக்கிட்டே போனாலும் இந்த எண்ணுல இருந்த பூஜ்யங்களை உங்களால எழுதி முடிக்கவே முடியாது. வாவ், இது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு நம்பர். அறிவியல்ல இப்படி ஒரு அற்பமான சாத்தியக்கூறு இருந்தா அதை தற்செயல்னு எந்த விஞ்ஞானியும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் வாழ்நாள் முழுக்க நாத்திகரா இருந்த புகழ்பெற்ற விஞ்ஞானி ஃப்ரெட் ஹோயல்
வந்து கார்பன் அணுக்களின் அமைப்பை பார்த்ததும் தன்னோட நிலைப்பாட்டையே மாத்திட்டார். அவர் என்ன சொல்லாரு? ஒரு மாபெரும் அறிவுத்திறன் இயற்பியலோட விளையாடி இருக்கு, குருட்டுத்தனமான தற்செயல் சக்திகள் இயற்கையில இல்ல அப்படின்னு வியந்து சொன்னாரு. ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ பிரபஞ்சம் இவ்ளோ நேர்த்தியா இருக்குன்னு பார்த்துட்டோம். ஒரு பிரம்மாண்டமான வீட்டை அழகாக கட்டிட்டோம்னு வச்சுப்போம். ஆனா அந்த வீட்ல வாழப்போற முதல் மனிதன், அதாவது முதல் உயிரணு எப்படி உள்ள வந்துச்சு? அது எப்படி தானாவே உருவானது? இதுதான் அடுத்த பெரிய கேள்வி. இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நாம எல்லாரும் ஸ்கூல்ல 1952ல நடந்த யூரி மில்லர் சோதனை பத்தி படிச்சிருப்போம். அவங்க தண்ணீர், மீத்தேன், அமோனியா வாயுக்கள் அப்புறம் மின்சாரத்தை பயன்படுத்தி லேப்ல செயற்கையா அமினோ அமிலங்களை உருவாக்கிட்டாங்களே. ஆமா. அப்போ 70 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சில ரசாயனங்கள் சேர்ந்து உயிர் உருவாக முடியும்னு விஞ்ஞானிகள் நிரூபிச்சிட்டாங்க தானே. அப்புறம் எதுக்காக நாம உயிரின் தோற்றத்தை பத்தி இவ்ளோ ஆச்சரியப்படணும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இதை கேட்கும்போது நம்ம பலருக்கும் அப்படிதான் தோணும். ஆனா நவீன வேதியியல் என்ன சொல்லுது அப்படிங்கறத ஜேம்ஸ் டூர் மிக தெளிவா பகுப்பாய்வு செய்றாரு. யூரி மில்லர் சோதனையில ரொம்ப சிறிய அளவுல தான் அமினோ அமிலங்கள் உருவானது. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? அந்த சோதனையில அமினோ அமிலங்கள் உருவான உடனே விஞ்ஞானிகள் அதை அந்த ரசாயன கலவையிலிருந்து ட்ரிப் பண்ணி பாதுகாப்ப வெளியே எடுத்துட்டாங்க. ஒருவேளை அப்படி வெளியே எடுக்காட்டி என்ன ஆயிருக்கும்? அதுதான் இங்க பாயிண்ட். அப்படி வெளியே எடுக்காட்டி அந்த அமினோ அமிலங்கள் அங்க இருக்கிற மத்த ரசாயனங்களோட சேர்ந்து மில்லார்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிற குறுக்கு வினைகள்ல ஈடுபட்டு முழுசா பயனற்ற ஒரு தார் மாதிரி ஒரு குப்பையா மாறிடும். ஓ, அப்ப இயற்கையில பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டையில அமினோ அமிலங்கள் உருவானா அதை உடனே பிரிக்க எந்த விஞ்ஞானியும் அங்க இருந்திருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அது தானாவே அழிஞ்சு போயிருக்கும். அதாவது பல கோடி வருஷங்கள் காத்திருந்தா ரசாயனங்கள் ஒன்னு சேர்ந்து மெல்ல மெல்ல உயிர் தோன்றும் அப்படின்னு நாம நினைக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? ஆமா, அது முற்றிலும் தவறுன்னு ஜேம்ஸ் டூர் சொல்றாரு. ரசாயன மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் காலப்போக்கில் அவை சீரழிஞ்சுதான் போகுமே தவிர மேம்படாது. காலம் ஒரு எதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. ரைட், அதாவது டைம் இஸ் தி எனிமி. ஆமா, ஒரு சின்ன RNA மூலக்கூறு இயற்கையா உருவானா கூட அது சில மணி நேரங்கள்லயோ நாட்கள்லயே சிதைஞ்சிரும். பல கோடி வருஷங்கள் அது வெயிட் பண்ணி உயிராக மாறும் அப்படிங்கிறது வேதியியல் விதிகளுக்கே முரணானது. இத விளக்கும் போது ஜேம்ஸ் டூர் சொன்ன அந்த கார் என்ஜின் ஒப்புமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு காரோட என்ஜின் பாகங்கள் எல்லாத்தையும் கழட்டி ஒரு பெரிய பெட்டிக்குள்ள போட்டுக்கிறோன்னு வச்சுக்கலாம். அந்த பெட்டிய பல கோடி வருஷங்கள் தொடர்ந்து குலுக்கிக்கிட்டே இருந்தா அந்த பாகங்கள் எல்லாம் தானாவே ஒன்னு சேர்ந்து ஒரு முழு என்ஜினா மாறி இயங்க ஆரம்பிச்சிடுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அங்க பாகங்கள் இருந்தாலும் அதை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிற தகவல் அந்த பெட்டிக்குள்ள இல்ல. இதே மாதிரிதான் வேதியியல் மூலக்கூறுகளும் தானா ஒன்னு சேர்ந்து சிக்கலான உயிரினவை உருவாக்குறது சாத்தியமில்லாத ஒண்ணுன்னு அவர் சொல்றாரு. அது ரொம்ப சரியான ஒப்பீடு. ஏன் கார் இன்ஜின் தானா உருவாகாதுன்னா அந்த பாகங்களை எந்த வரிசையில எப்படி இணைக்கணும் அப்படிங்கிற வரைபடம் தேவை. அதே போலத்தான் உயிரணு அப்படிங்கிறது வெறும் ரசாயன கலவை கிடையாது. அது ஒரு பிரம்மாண்டமான தகவல் சேமிப்பு கிடங்கு. அதாவது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் மாதிரி. ஆமா, நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கிற டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ACTG அப்படிங்கிற 4 ரசாயன எழுத்துக்களால் எழுதப்பட்ட 3 பில்லியன் எழுத்துக்கள் கொண்ட ஒரு டிஜிட்டல் குறியீடு இருக்கு. வாவ், 3 பில்லியன் எழுத்துக்களா? ஆமா, இது ஒரு மொழி. எந்த புரதத்தை எப்போ எப்படி உருவாக்கணும்னு இந்த தகவல் தான் கட்டளையிடுது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் கூட சொல்லியிருப்பாரு, டிஎன்ஏங்கிறது நாம இதுவரைக்கும் உருவாக்குன எந்த ஒரு சாஃப்ட்வேரை விடவும் பல மடங்கு சிக்கலான ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்னு. அதனால தான் ஸ்டீவன் மேயர் ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைக்கிறார். இப்போ தகவல், அதாவது இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து வருது? ஒரு புத்தகத்துல உள்ள பத்தியா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர்ல உள்ள சாஃப்ட்வேரா இருந்தாலும் சரி, அதோட மூலத்தை தேடி போனா அது எப்போதுமே ஒரு மனதுல இருந்து தான் வரும். அதாவது ஒரு மைண்ட்ல இருந்து தான் வரும். ஆமா, குருட்டுத்தனமான வேதியியல் மாற்றங்களால தானாகவே எழுத்துக்கள் வரிசையா அமைஞ்சு ஒரு நாவல் உருவாகிடுமா? வாய்ப்பே இல்ல. அதனால டிஎன்ஏல இருக்கிற இந்த சிக்கலான தகவல்கள் ஒரு மாபெரும் அறிவுத்திறன் கொண்ட படைப்பாளியோட இருப்பத்தான் ஆணித்தரமா காட்டுதுன்னு அவர் வாதிடுறாரு. தகவல் எப்போதுமே ஒரு மனதிலேந்து தான் வரும்னு சொல்றது ரொம்ப லாஜிக்கா இருக்கு. ஆனா உயிர் வாழ்றதுக்கு இந்த குறியீடுகள் தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு உயிரினம் உயிர் பிழைக்க தேவையற்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கே. நீங்க எதை சொல்றீங்க? ஆதாரத்துல ஒரு மீனை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஹவாயில காணப்படுற பிகாசோ ட்ரிகர் ஃபிஷ்.
அந்த மீன் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா ஏதோ பிகாசோவே பல வண்ணங்களை தீட்டின மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிரகாசமான வண்ணங்கள் அது கடல்ல உயிர் வாழ்றதுக்கு எந்த விதத்திலயும் உதவாது. சொல்லப்போனா அந்த வண்ணங்கள் வேட்டையாடுற பெரிய மீன்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடும் இல்லையா? அதேதான். அப்படி என்றால் டார்வினோட பரிணாம வளர்ச்சிப்படியான உயிர் வாழுதலுக்கான போராட்டம் அப்படிங்கிற விதிக்கு அப்பாற்பட்டு இந்த தேவையற்ற அழகு எப்படி உருமானது? இது அறிவியலையும் தாண்டி தத்துவபூர்வமான ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோமானா இது மீன்களுக்கு மட்டும் கிடையாது, மனிதர்களாகிய நமக்கும் பொருந்தும். எப்படி சொல்றீங்க? இப்போ மொசாட்டோட சிம்பனி இசையை நாம ரசிக்கிறோம், கலைகளை படைக்கிறோம், பிரபஞ்சத்தோட ரகசியங்களை அறிய ஆழமான கணித கோட்பாடுகளை உருவாக்குறோம். இதெல்லாம் டார்வினியன் தியரி படி நம்ம உயிர் வாழ்றதுக்கும் இனப்பெருக்கம் செய்யறதுக்கும் அத்தியாவசியமானவையா? கண்டிப்பா இல்ல. ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க மொசாட்டோட இசை நமக்கு தேவையில்லை. எக்ஸாக்ட்லி. ஆனா இதெல்லாம் எதை காட்டுது? ஒரு படைப்பாளி வெறும் ஒரு இன்ஜினியரா மட்டும் இருந்து உயிர் பிழைப்பதற்கான இயந்திரமா மனிதனை படைக்கல. அந்த படைப்பாளி ஒரு மாபெரும் கலைஞராகவும் இருக்காரு. பிரபஞ்சத்துல இருக்கிற அழகு, கலைத்திறன் எல்லாமே அந்த படைப்பாளியோட ரசனையை வெளிப்படுத்துதுன்னு கணிதவியலாளர் ஜான் லெனாக்ஸ் சொல்றாரு. டியூனிங் டிஎன்ஏ சாஃப்ட்வேர்னு இருக்கும்போது ஏன் சக விஞ்ஞானிகள் ஜேம்ஸ் டூர் மேயர் மாதிரியான ஆட்களை கடுமையா எதிர்க்கிறாங்க? சில யூடியூபர்கள் இவங்கள மூளைச்சலவை செய்யப்பட்ட முட்டாள்கள்னு வசைபாடி இருக்காங்கன்னு ஆதாரத்துல பார்த்தேன். அறிவியல் விவாதத்துல ஏன் இந்த தனிநபர் தாக்குதல்கள் வருது? ஏன்னா மேயர் மற்றும் டூர் பல தசாப்தங்களா அறிவியல் உலகத்துல ஆதிக்கம் செலுத்தி வர்ற பொருள் முதல்வாத உலகப் பார்வைக்கு, அதாவது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் வியூக்கு எதிரா சவால் விடுறாங்க. பொருள் முதல்வாதம் பெர்ட்ராண்ட் ரசல் சொன்னாரே அதுவா? ஆமா, பெர்ட்ராண்ட் ரசல் என்ன சொன்னார்னா, மனிதனின் ஆசைகள், சிந்தனைகள் எல்லாமே வெறும் தற்செயலான அணுக்களின் சேர்க்கைதான், முடிவில் எல்லாம் அழிந்து போகும் சொன்னாரு. இதுதான் பல விஞ்ஞானிகளோட ஆழமான நம்பிக்கையா இருக்கு. ஓ, ஆனா இன்றைய அறிவியல் வேற மாதிரி சொல்லுதே. அதுதான் பிரச்சனை. இன்றைய அறிவியல் தகவல் அப்படிங்கிறது பருப்பொருள் கிடையாதுன்னு காட்டுது. இப்போ ஒரு பென்டிரைவ்ல நீங்க தகவலை ஏத்துனாலும் அதோட எடை கொஞ்சம் கூட அதிகரிக்காது இல்லையா? தகவல்ங்கிறது கண்களுக்கு தெரியாத இம்மெட்டீரியலான ஒண்ணு. இதை ஏத்துக்கிட்டா பிரபஞ்சம் வெறும் அணுக்களாலானது அப்படிங்கிற தத்துவ அடித்தளமே ஆட்டங்கொண்டுடும். ஓஹோ, அதனாலதான் அவங்க தரவுகளை வச்சு வாதிட முடியாம தனிப்பட்ட முறையில தாக்குறாங்கன்னு ஜேம்ஸ் டூர் நினைக்கிறாரா? ஆமா, பரிணாமவியல் கோட்பாடுகள் பல வேதியியல் விதிகளுக்கு முரணா இருக்குன்னு அவர் சுட்டி காட்டும்போது அதுக்கு வேதியியல் ரீதியா பதிலளிக்க முடியாம அவங்க உணர்ச்சி வசப்படுறாங்கங்கிறது அவரோட வாதம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பல முன்னணி உயிரியலாளர்களும் இயற்பியலாளர்களும் இந்த புதிய அறிவியல் தரவுகளை ஏத்துக்கிட்டு பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றின கோட்பாடுகளை மறுபரிசீலனை செய்யணும்னு வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டமான அறிவு பயணம் ஐன்ஸ்டீனோட டாக்ஸி பயணத்துல ஆரம்பிச்சு சிங்குலாரிட்டியில இயற்பியல் விதிகள் உடையிறது, கோல்டிலாக்ஸ் பிரபஞ்சத்தோட ஃபைன் டியூனிங், அப்புறம் உயிரணுக்கள் தானா உருவாக முடியாதுங்கிற வேதியியல் உண்மைகள் பத்தி பார்த்தோம். ஆமா, அது மட்டும் இல்லாம நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கிற டிஎன்ஏ சாஃப்ட்வேர் குறியீடுகள், ஹவாய் மீனோட அந்த தேவையற்ற அழகு, இப்படி பல விஷயங்களை ஹூவர் இன்ஸ்டிடியூஷன் விவாதத்தின் மூலமா நாம அலசியிருக்கோம். நிச்சயமா இந்த அறிவியல் தரவுகள் எல்லாமே ஒரே ஒரு புள்ளிய நோக்கித்தான் விரல் நீட்டுதுன்னு அந்த அறிஞர்கள் கருதுறாங்க. அதாவது பிரபஞ்சம் வெறும் தற்செயல் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு மகத்தான அறிவுத்திறன் செயல்பட்டிருக்கு அப்படிங்கறத தத்துவம் தாண்டி அறிவியலே இன்னைக்கு ஆணித்தரமா நிறுவுது அப்படிங்கிறது தான் அவங்க வாதம். ஆமா, அதுதான் அவங்க வாதத்தோட மையக் கருத்து. அதனால அடுத்த முறை நீங்க ஒரு செடியோட இலையையோ அதுல உள்ள நுட்பமான நரம்புகளையோ இல்ல இருண்ட இரவு வானத்துல மின்னி மறைற கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. இதெல்லாம் பல கோடி வருஷங்கள்ல தானாகவே தற்செயலா உருவானதா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு வியக்க வைக்கும் வடிவமைப்பாயர் இருக்காரா? மிக அருமையான ஒரு கேள்வி. இது எல்லாத்தையும் அறிவியல் தரவுகளோட ஒப்பிட்டு பார்த்த நாம சிந்திக்கிறதுக்கு இன்னொரு ஆழமான கோணமும் இருக்கு. ஓ, அது என்ன கோணம்? இப்ப நாம தொழில்நுட்பத்தோட உச்சியில இருக்கோம். செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, சிக்கலான குறியீடுகள், நியூரல் நெட்வொர்க்ஸ், இது எல்லாத்தையும் நாம உருவாக்கிட்டு வரோம். ஒரு டிஜிட்டல் உலக நாம எவ்வளோ நுண்ணறிவோட படைக்கிறோமோ அதை விட பல பில்லியன் மடங்கு சிக்கலான இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் டிஎன்ஏ குறியீடுகளையும் எழுதின அந்த காஸ்மிக் புரோகிராமர் எப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பாரு? வாவ், இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஒருவேளை நாம இன்னைக்கு உருவாக்குற ஏஐ அப்படிங்கிறது நம்ம படைப்பாளியோட எல்லையற்ற மனதை புரிஞ்சுக்க நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சின்ன கண்ணாடியா கூட இருக்கலாம் இல்லையா? நிஜமாவே இந்த கேள்வி நம்ம பல இரவுகள் தூங்க விடாம சிந்திக்க வைக்கும். நாமே ஒரு டிஜிட்டல் உலக படைக்கும்போது நம்மளை படைக்க ஒரு காஸ்மிக் புரோகிராமர் இருக்க மாட்டாரா?
இந்த ஆழமான சிந்தனையோட இன்றைய அலசலை நாம நிறைவு செய்வோம். தொடர்ந்து உங்களை சுற்றியுள்ள உலகை கேள்விகளால் துளைத்திடுங்கள். தேடலை ஒருபோதும் நிறுத்தாதீங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.